ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரீசெண்டாக மூணார் போயிருந்தோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஃபெண்ட் ரைடு வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உள்ளே போனோம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த யானை வந்து நிறைய விஷயம் பண்ணுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதாவது அது பேசலையே தவிர மற்றபடி எல்லாமே வந்து அவர் சொல்ல சொல்ல எல்லாமே செஞ்சிட்டு இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து 1000 ரூபா கேட்டாங்க. நாங்கள் வந்து 4 பேர் போயிருந்தோம். ஆனால் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து டிக்கெட் இல்லைன்ட்டாங்க. மற்றபடி 3 டிக்கெட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 3 எடுக்கலை, 2 டிக்கெட் எடுத்துகிட்டு சரி 2 பேர் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரே என் குழந்தைங்க 2 பேரும் மேலே ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க பின்னாடியே போய் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அது எதுவுமே பண்ணவே இல்லை. அவர் பக்கத்துலேயே வந்துக்கிட்டே இருந்தார். அது அவர் என்ன சொல்கிறாரோ அது செய்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து அவங்களே இந்த வாழைப்பழம்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வாழைப்பழம் கொடுங்கன்னா அது கரெக்டாக திருப்பி அப்படியே தும்பிக்கையை வச்சு கரெக்டாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் என் பையன் கொடுத்தான், அப்புறம் என் பாப்பா கொடுத்துச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் கொடுத்தாரு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஃபுட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாரு எங்கள் பாப்பா வாண்டடாக வாங்கி அந்த வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் சொல்லிட்டு நானும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் போல் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். நான் பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு ஆசை தான். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு நான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யானைக்கிட்ட வந்துட்டு மாலை வந்து கொடுத்து போட சொல்கிறாங்க. அது மாலை போட்டுட்டு நம்மளை வந்து ஆசீர்வாதமும் பண்ணுது பாருங்கள். எல்லாருக்குமே இதை மாதிரி தான் பண்ணுச்சு ஒருத்தருக்கா. முதல்ல என் பாப்பாவுக்கு போட சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் பக்கத்துலேயே வரமாட்டேன்ட்டா. நான் கையை பிடிச்சி பொறுமையாக போட வச்சேன். அது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தலையில் ஆசீர்வாதம் பண்ணுச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கும் போட்டுச்சு. நாங்கள் கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு போனோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களை 4 பேருமே அந்த 4 பேருக்குமே மாலை போட வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார் எனக்கும் போட வச்சார். அது போட்டுட்டு தலையில் ஆசீர்வாதம் பண்ணிச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே எடுத்து வச்சாங்க. அப்புறம் நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இதுக்கு வந்து நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோன்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். ஆனாலுமே 1000 ரூபாய்க்கு வந்துட்டு அது பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு விஷயமாகவே தெரியவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒட்டியே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த எலிஃபெண்ட் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸில் தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம மேலே அந்த வாட்டர் தண்ணியெல்லாம் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுமா. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்ததுனால இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தில் ஓடுது பார்த்திங்களா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். ஆனால் அதில் அவ்வளோவா தண்ணி இல்லை. அதனால் அப்படியே மேலவே நடக்க வச்சாங்க. தண்ணி முன்னாடியெல்லாம் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே இறங்கி இன்னும் நல்லாலாம் பண்ணுமா. அது வீடியோலாம் காமிச்சாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்களும் அப்படி பிளான் பண்ணி தான் போனோம். ஆனால் அது மாதிரிலாம் இல்லை, மேலவே அப்படியே நடக்க வச்சுட்டாங்க. ஒட்டுமொத்தமாக அங்கே ஒரு 1 hour இருந்தோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை சுற்றிலுமே நிறைய மிளகு பிளான்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதையும் பார்த்துட்டு அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் பறித்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அதையும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தோம். வீடியோ எடுத்துகிட்டு ஒட்டு மொத்தத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அங்கே வந்துட்டு கரெக்டாக ஒரு 1 hourலேருந்து 2 hour இருந்தோம். அந்த 2 hourமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படி ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் சுற்றிலும் வெறும் பிளான்ட் தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இது நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா மிளகு அவ்வளவு அதில் காய்ச்சி இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்படியே அதையும் வீடியோ எடுத்துகிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்களே என்ஜாய் பண்ணிட்டு எங்கே பார்த்தாலும் நின்று அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே பாருங்கள், இது வந்து பச்சை மிளகும் காஞ்ச மிளகும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில்